தளபதி விஜய் நடித்த கோட் மூவியோட ட்ரெய்லர் வந்திருக்கு. இந்த ட்ரெய்லர் முழுசாக பார்த்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணிச்சா? ட்ரெய்லரில் என்னென்ன ப்ளஸ் மைனஸு, மொத்தத்தில் இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுலேருந்து இது வரைக்கும் 3 சாங் வந்திருக்கு. இந்த ஸ்பார்க் சாங் வந்தப்பையும் சரி, விசில் போட்டு சாங் வந்தப்பையும் சரி, கமெண்ட்ஸில் வந்து அந்த சாங்ஸை ரிவ்யூ பண்ணுங்கன்னு ஒரே கமெண்ட்டாக இருந்தது. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன், இந்த ட்ரெய்லர் வரட்டும், ட்ரெய்லர் எப்படிலாம் கட் பண்ணியிருக்காங்க, ட்ரெய்லரை வச்சு நம்ம ஒரு படம் இப்படி தான் முடிவு பண்ணுவோம்ல, அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு முழுசாக வீடியோ போட்டுடலான்னு முடிவு பண்ணேன். நேற்று தான் ட்ரெய்லர் வந்திருக்கு, அதனால இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்ததுக்கப்புறம் பாட்டை ரிவ்யூ பண்ணாமல் போனது நல்லது தான் நினைக்கிறேன். ஏன்னா பாட்டை கொஞ்சம் நெகட்டிவிட்டி நிறையாவே இருந்தது. அதை பார்த்துட்டு நம்ம ஏதாச்சும் நெகட்டிவிட்டியாக சொல்ல ட்ரெய்லருக்கு அது ஒரு சில ஸ்பாய்லர்ஸாக போயிடக்கூடாதுன்னு வெயிட் பண்ணேன். அதே மாதிரி ஒரு தரமான ட்ரெய்லராக இந்த கோட் படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. அப்புறம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பார் போல இருக்குது. என்னடா கலாய்க்கிறீங்க, ஃபஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள்லாம் வரும்போது நான் உங்களை வச்சு செய்கிறேன்டான்னு சொல்லிட்டு ட்ரெய்லரில் தரமான செய்கையாக செஞ்சு விட்டு போயிட்டார். அந்த அளவுக்கு மேக்கிங் வெறித்தனமாக இருந்தது. ஃபைட் சீன்ஸ்லாம் ஒவ்வொன்றும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுவும் இந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம தளபதி செமையாகவே நடிச்சிருந்தார் அந்த படத்தில். இதுலேருந்து அந்த 2 பாட்டு வந்தப்போ கூட பிரச்சனை இல்லை. அந்த 3வது பாட்டில் தளபதிக்கு ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு கெட்டப் போட்டிருப்பாங்க, அதை எல்லாரும் கழுவி ஊற்றிட்டாங்க. ஆனால் இப்போ அந்த ட்ரெய்லரில் அந்த ஏஐ பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. யாரெல்லாம் அந்த பாட்டில் அந்த ஏஐயை பார்த்துட்டு கலாய்ச்சாங்களோ அவங்க ட்ரெய்லர் பார்த்தா அந்த ஏஐ ரொம்பவே பிடிக்கும். அது இல்லாமல் நம்ம இவனை வேற வச்சு கலாய்ச்சிக்கிட்டே இருந்தோம். என்னடா பாட்டு போட்டிருக்கான், தலைக்கெல்லாம் அப்படி பாட்டு போட்டு தளபதிக்கு என்ன இப்படி பாட்டு போட்டு வச்சிருக்காரு, நம்ம இவனை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருந்தோம். ஆனால் ட்ரெய்லரோட ஒவ்வொரு சீன்லேயும் அவங்க கொடுத்த பிஜிஎம் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த சீனை நம்ம கூட ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கிற அளவுக்கு அந்த பிஜிஎத்தை தரமாகவே கொடுத்திருந்தார் நம்ம யுவன் சங்கர் ராஜா. அந்த வகையில் யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் படத்தோட கதை எப்படிலாம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு போகும். ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் இது ஒரு முழுக்க ஆக்ஷன் சம்மந்தமாக போடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு சம்மந்தமாக தான் ட்ரெய்லரோட கட்ஸுமே இருந்தது. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் படத்தோட கதை எப்படி இருக்குன்னா, நம்ம தளபதி விஜய் ஒரு ரா ஏஜெண்டாக இருப்பார் போல இருக்குது. ரா ஏஜென்ட்லேயே ஒரு சீக்ரெட்டாக இருப்பார் போல இருக்குது. அவர் கையில் ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குது. அந்த ப்ராஜெக்டை இவர் எப்படி முடிக்கிறாரு, அதுக்கு நடுவில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதுலேருந்து எப்படி நம்ம தளபதி விஜய் வெளில வர்றாருன்னு சொல்லி மொத்த கதையாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேவா, பிரசாந்த், தளபதி விஜய் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்காக போகிறாங்க. அந்த இடத்துல என்னென்ன நடக்குது, அதை சுற்றி என்னென்ன நவுறுதுன்னு சொல்லி மொத்த கதையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு சம்மந்தமாக தான் ட்ரெய்லரோட கட்ஸுமே இருந்தது. இதை பொறுத்த வரைக்கும் மலேசியா, ரஷ்யா சைடில் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்து போகிறவங்களுக்கு அந்த ரோட் சேசிங் சீன்லாம் மலேசியா, ரஷ்யா சைடில் எடுத்த மாதிரி இருக்குது. அது இல்லாமல் டெல்லி செங்கோட்டையெல்லாம் வேற காமிக்கிறாங்க. அதுக்கும் இந்த கதைக்கும் ஒரு மிகப்பெரிய சம்மந்தம் இருக்குது. ஆரம்பித்ததுலேருந்தே எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இந்த படத்தில் எல்லாருமே காமிச்சிட்டாங்க, 7-8 போஸ்டரும் வந்திருந்தது. அதில் எல்லாருமே இந்த ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை தான் காமிச்சிருந்தாங்க. இந்த வில்லன் யாருன்னு காமிக்காமல் ஒரு சீக்ரெட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதை ட்ரெய்லரில் ஓப்பன் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம மைக் மோகன் தான் நம்ம தளபதிக்கு வில்லனாக இந்த படத்தில் பண்ணிடுவார் போல இருக்குது. அவரை தவிர வேறு யாராச்சும் இருந்தால் நம்ம படத்தில் தான் போய் பார்க்கணும் போல இருக்குது. ஏன்னா நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குன்னு வெங்கட் பிரபுவே ட்ரெய்லர் இன்டர்வியூவில் கொடுத்துருந்தாரு. அதனால நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம மைக் மோகனை ஒரு வில்லனாக பார்க்குறது இந்த படத்துக்கு ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட்னு நினைக்கிறேன். மூலமாக விஜயகாந்த் சார் கூட நடிக்க வைக்கிறதா இந்த படத்தில் ஒரு அப்டேட் கிடச்சிது. அதை இப்போ நம்ம வெங்கட் பிரபுவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆமாம், ஏஐ மூலமாக விஜயகாந்த் சார் நடிக்க வைக்கிறோன்னு சொல்லி. அதனால நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்தில் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். படத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்னேகா அவர்களையும் விஜய் அவர்களையும் ஜோடியாக பார்க்குறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. படத்தில் அவங்க கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. நான் ரொம்பவே வெயிட் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை பேர் இந்த கெமிஸ்ட்ரியை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரெய்லரில் வந்த டைலாக்ஸ்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. அதுவும் இந்த லைன்ஸ், த ஆல்வேஸ் த லைன், அந்த டைலாக் இருக்கட்டும். நம்ம தளபதி விஜய் ராயஜன்லேருந்து வெளில போயிட்டு திருப்பியும் வந்து சேருவார் போல இருக்குது. அப்போ சொல்கிற ஏன் வயசாயின்னு நினச்சி பயப்படுறீங்களா, அந்த டைலாக்காக இருக்கட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த விஷுவலோட பார்க்கும்போது இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் யுவன் சங்கர் ராஜா. ஏன்னா பாட்டு வந்ததுலேருந்து யுவன் சங்கர் ராஜாவை கழுவி ஊற்றாதவங்களே கிடையாது, அந்தளவுக்கு கழுவி ஊற்றிருந்தாங்க. ஆனால் ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒவ்வொரு சாங்ஸும் சரி, அந்த சாங்ஸுக்காக இவர் ஏற்ற மெனக்கெடலும் சரி, அந்த பிஜிஎம்மும் சரி, இந்த படத்தோட ட்ரெய்லரை ரொம்பவே மெருகூட்டி இருக்குது. வெங்கட் பிரபு வச்ச பழைய படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவும் அந்த கில்லி படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் அந்த வச்ச இடமும் சரி, ட்ரெய்லர் முடியும் போது அந்த கில்லி படத்தோட டைலாக் கேட்குற இடத்துலையும் சரி ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த ட்ரெய்லரை ஈஸியாக நம்ம கூட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு அந்த டைலாக்கும் சரி, அந்த சாங்ஸும் சரி, அந்த பிஜிஎம்மும் சரி ரொம்பவே சூப்பராக இருந்தது. ட்ரெய்லர் ஒட்டுமொத்தமாக சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. பொறுத்த வரைக்கும் நம்ம தளபதி விஜய் 2 கேட்டப் பண்ணுறேன் நான் நினச்சேன். ஆனால் அதில் 3 கேட்டப் போல இருக்குது. தாடி வச்ச ஒரு கேரக்டரு, ஏஐலே ஒரு கேரக்டரு, இன்னொரு ஏஐலே சின்ன கேரக்டரு. மேபி தாத்தா, அப்பா, பையன் இதை நோக்கி கதையை மொத்தமாக நவுத்தி கொண்டு போகலாம். தாத்தா, அதுக்கப்புறம் அப்பா, பையன் சொல்லி 3 பேருமே தனித்தனி டிஃப்ரெண்ட் ஷேட்டில் காமிச்சதுனால 3 விஜய் அப்போ தான் நானே கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பார்த்தேன். தளபதி விஜயோட ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் இருக்கு. ஒரு தளபதி விஜய் தேட்டரில் பார்த்தாலே சும்மா 10க்கு எரியும். இதுவும் 3 கேரக்டர் பண்ணுறாருன்னா சும்மா சொல்ல வேணும். இந்த வருஷம் செப்டம்பர் 5 தேட்டரே சும்மா திருவிழா கோலமாக இருக்க போது. நீங்கள் எத்தனை பேர் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க, உங்கள் எத்தனை பேருக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் வரும்போது எனக்கு கொஞ்சம் பெருசாக ஹோப்பே இல்லாமல் இருந்தது. அதுவும் இந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா மேலே ஒரு பெரிய நம்பிக்கையே வந்தது. அதுவும் சாங்ஸை பார்த்துட்டு யுவன் சங்கர் ராஜாவை கழிவுத்து நாளில் நானும் ஒருத்தன் கூட வச்சுங்க. ஆனால் அந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்ததுக்கு நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு நல்ல காம்போவாக யுவன் சங்கர் ராஜா விஜய் காம்போ இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எத்தனை பேர் அது மாதிரி நம்புறீங்கன்னு சொல்லி கமெண்ட்னு சொல்லுங்கள். வீடியோவில் தான் நீங்கள் எத்தனை பேர் தளபதி விஜயோட கோட் படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணிங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கட் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வேறு ஒரு சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.